ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் தான் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நான் வழக்கமாக சொல்கிறதா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் பிஜிடிஆர்பி சிலபஸ்ன்னு இருக்குது, அப்போ பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே நீங்களும் பார்க்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சப்ஜெக்டோட டெப்த் வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்கும் யூஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம், சார் நான் எங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு நல்லா டஃப்பாக வரும் சார், யூஜிடிஆர்பி கொஞ்சம் பேசிக்காக வரும், எப்படி சார் ரெண்டுமே நீங்கள் கவர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே அல்ஜிப்ராக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த லிங்க் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்பலாம், அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறப்பலாம் எனக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி ரொம்ப தெரியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே நான் வந்து டெப்த்தாக நடத்தியிருப்பேன். அது வந்து யார் பார்த்தாலுமே, ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பார்த்தாலுமே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் பார்த்தாலுமே டெப்த்தாக உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரானா என்ன, எதுக்காக படிக்கிறோம், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட டீச்சிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸ் நான் பார்க்கலனாலுமே நான் இந்த லெவல் பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஓகே, அதனால் யூஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸும் சரி பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு, அதாச்சும் வெறும் ப்ராப்ளம் சால்விங், நான் முன்னாடியே சொல்லிருப்பேன், வெறும் ப்ராப்ளம் சால்விங் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா அதே பேட்டர்னில் கேட்டாங்கன்னா உங்களால் எழுத முடியும். அதுக்காக நான் ப்ராப்ளம் சால்விங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் மாற்றி சூப்பராக அடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால் இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் முடிக்க போகிறோம். ஸோ யூஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் அஸ் வெல் அஸ் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த சீரீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போனா தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக, ஓகே நம்ம வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, இந்த வியூஸ் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவேன், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இது வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு யூஜிடிஆர்பி சிலபஸ், அதுதான் பிடி அண்ட் பிஆர்டிஇ சிலபஸ். நீங்கள் வந்து வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிலிட்டியாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ரியல் அனாலிசிஸ் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாருக்குமே ரியல் அனாலிசிஸ் வந்துட்டு கொஞ்சம் போரிங் சப்ஜெக்ட் சார், அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம், குறிப்பாக கேல்குலஸ் வந்துருச்சுன்னா இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் அது இதுன்ட்டு லிமிட்டு கண்டினியூட்டின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது, அது வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து மேக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஆலமரம் இருக்குது, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு வேருக்கு மேலே இருக்க எல்லா இடத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், பிரான்ச்சஸை பார்க்கலாம், லீவ்ஸ் பார்க்கலாம், அதுலேருந்து வர அந்த ஆலம் விழுந்து பார்க்கலாம், எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பார்க்கக்கூடிய எல்லாமே ரியல் அனாலிசிஸில் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே பார்க்காத வேர் இருக்குது, அதுக்குனால அதாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரிலங்கிறதுனால இருக்கிற ஒரு பொருள் இல்லாமல் ஆயிடாதுல்ல. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்த பற்றி நம்ம படிக்கிறோம், அதுதான் இமேஜினரியை பற்றி படிக்கிறோம், அதுதான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் ரியல் அனாலிசிஸ் தான் ஒரு டோட்டல் மேக்ஸையே அப்படியே இருக பிடிச்சி க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்குது. இதனுடைய சப்டாபிக்ஸ் தான் நிறைய பிரான்ச்சஸாக இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு எல்லா இடத்துலையும் இவங்க தான் அப்படியே க்ரோ ஆகி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ரியல் அனாலிசிஸ் தான் மேக்ஸை க்ரோ பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால் இந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஜாலியாகிக்கோங்க. கொஞ்சம் ரியல் அனாலிசிஸ் ஒரு சூப்பரான சப்ஜெக்டாக நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டெப்த்தாக சூப்பராக ஜாலியாக படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணாலுமே அதே ஃபீலோடையே பாருங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், ரியல் அனாலிசிஸை வந்து உங்கள் ரியல் லைஃபோடையே கனெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான சப்ஜெக்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் அனாலிசிஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஜாலியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க, இதான் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் கால்குலஸ் டீப்லி. கால்குலஸோட டெப்த் தான் நிறைய இடத்துல இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரடியூசஸ் ரிகோர் ப்ரூஃப் பேஸ்டு திங்கிங், அதாவது நிறைய ப்ரூஃப் பேஸ்டு, எதுனாலுமே நமக்கு வந்து ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லைன்னா யாருமே நம்ம சொல்கிறத நம்ப மாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீனிவாச ராமன்
ராமானுஜன் சார் தெரியும், அவருக்கு எக்கச்சக்கமான தியரம்ஸ் எழுதினாரு. ஆனால் அதுக்கு எழுதின ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கம்மி தான். இப்போ வரைக்கும் அவர் எழுதின தியரம்ஸ்க்கான ப்ரூஃபை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிரைவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக ஹையஸ்ட் அவார்டு வந்து நிறைய பேருக்கு தராங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு ப்ரூஃப் பேஸ்டு திங்கிங். அதுக்கப்புறம் வந்து டீல்ஸ் வித் இன்ஃபினிட்டி, லிமிட்ஸ், கண்டினியூட்டி, இது மாதிரி ரியல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பெரிய கடல். நம்ம இந்த கடலில் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தேவைப்படுற லெவலில் எப்படி வந்து நம்ம க்ரோ ஆகலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டெப்த்தாக பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரியல் அனாலிசிஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஷன், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், அதாச்சும் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு சேஞ்ச் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் கேல்குலஸ் இருக்கும். கேல்குலஸ் இருந்துச்சுன்னா ரியல் அனாலிசிஸும் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். இப்போ வந்து நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொன்றா நல்ல ஸ்பீடாக வந்துடும், அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது, அதை பற்றி படிக்கிறதும் கேல்குலஸ் தான் ரியல் அனாலிசிஸ். அப்புறம் எக்கனாமிக்ஸ் சொல்லவே வேண்டாம், ஷேர் மார்க்கெட் திடீர்னு ஏறும் இறங்கும், ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கிக்கிட்டே இருக்கும், அதை பற்றி படிக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங், எல்லாமே வந்துட்டு நம்ம ரியல் அனாலிசிஸோட ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே இத்தனை இடத்துல இத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடய நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர், எனக்கு தெரிஞ்சு ஹாஃப் அன் ஹவர் இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும்னு நம்புறேன். மேக்ஸிமம் போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஃப் அன் ஹவர் வீடியோ இதை தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் தியரி அண்ட் கார்டினாலிட்டி, அடுத்து கவுண்டபிள் வெர்சஸ் அன்கவுண்டபிள், அதுக்கப்புறம் கிளாசிஃபைங் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் குவிஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்குள்ளார நம்ம இந்தந்த விஷயங்கள் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக, ஜாலியாக, ஃபன்னாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க. ஃபர்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், செட்டுனா என்ன சார்? அதாச்சும் செட்டுங்கிறது நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். செட் தோசைன்னுவாங்க, செட் பரோட்டா, அப்படியே லேயராக வச்சு கொடுத்தா அது வந்துட்டு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லாம் ஒரு செட்டு, நல்லா படிக்கிற பசங்க, லாஸ்ட் பெஞ்சர்ஸ் நாங்களாம் ஒரு செட்டு, மிடில் பெஞ்சர்ஸ் நாங்களாம் ஒரு செட்டு அப்படின்ட்டு செட்டாக பசங்க பிரிஞ்சிருப்பாங்க. அவனுக்கு அந்த குரூப்லேருந்து பிரிச்சுட்டாலே அவனுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு சோகமாயிடுவானுங்க. ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே இதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. செட்டுங்கிறது ஒரு வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்டாக இருக்கணும், அது வந்துட்டு டெஃபைன்டாக இல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நம்ம சொல்கிறோன்னா குட் புக்ஸ் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம கொடுக்குறப்பவே இப்போ ப்ராப்பராக வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் புக்ஸ் அப்படின்னா அது வந்து வெல் டிஃபைன்டு செட். அந்த செட்டில் வந்து நம்ம கரெக்டான திங்ஸ் தான் வச்சுருப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக படிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு செட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செட்டுனா வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ், அது வந்து பேசிக். ஆனா இப்ப அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா a set is any collection of distinct objects. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், அது என்ன சார் distinct objects அப்படின்ட்டு. டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டி செட்டாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் யூனிக்காக இருக்கும், அதாச்சும் ஒரு வேல்யூஸ்மே யூனிக்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா A=135ன்னு எடுத்துக்கிறோம். இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, எலமெண்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வி ரைட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது எக்ஸ் இதில் இருக்க ஒன்று இது வந்து எக்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 135 இருக்கலாம், 123 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஓகே, இப்போ A=135 இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 135னா இதில் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் எத்தனை? 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A=112ன்னு எடுத்துப்போமே. இதில் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஏன்னா 1 2 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ 1 2 தான் distinct objects my dear friends. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம்பிளில் the empty set 5, அதாச்சும் எம்டி செட்டு பார்த்தீங்கன்னா எல்லா செட்டுக்குள்ளாரையும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு திங். இப்போ வந்து நம்ம ஒரு பேக்லேயே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணாலும் காற்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஸ்பேஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான எம்டி செட் ஒரு செட்டுலேயும் அதாச்சும் அதுக்கிட்ட எந்த எலமெண்ட்ஸ் இருக்காது, ஆனால் அது இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சாதாரண பாயிண்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் முக்கியமான நேரத்தில் காலவாரி விட்டுரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்செட் ஆஃப் எ செட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சப்செட் ஆஃப் எ செட் அப்படின்னா இப்போ ஒரு செட் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சோம்னா அது வந்துட்டு ஒரு சப்செட்டாக மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதாச்சும் இந்த செட்டு இதை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11th 12th நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கனாலே டிகிரி சிலபஸ் ஓரளவு நம்ம அடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா 11th 12th ஓரளவு இந்த ஜேஇ எக்ஸாம் அதுக்காகவே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால் நம்ம அந்த லெவலில் ஓரளவு முடித்தோம்னாலே டிகிரி சிலபஸில் ஒரு 30 to 40% நம்ம சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா வந்துடும். கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், டக்கு டக்கு டக்குன்னு அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க சப்செட்னா ஒன்றுமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏ contained in X, இதுதான் வந்துட்டு இதுக்கான சிலபஸ், இந்த சிம்பிள். ஸோ இதை வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ இன் எக்ஸ், அதாவது ஒரு எலமெண்ட் ஆஃப் ஏ வந்துட்டு எக்ஸில் இருக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 1 3 எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 1 2 3குள்ளார கண்டெய்னாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 1 2ன்னு எடுக்கலாம், அடுத்து 2 3ன்னு எடுக்கலாம், 1 மட்டும் தனியாக எடுக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் எடுக்கலாம். இந்த செட்டோட வேல்யூலேருந்து நம்ம பிரித்து எடுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு இதுக்குள்ளார இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாச்சும் எம்டி செட் ஒரு செட்டுக்குள்ளாரையும் மறைமுகமா இருக்கும். அதாச்சும் இதுக்குள்ளாரியே இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி செட் கண்டெய்ன்டா இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எம்டி செட் வந்து இருக்கிறது ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் டெஃபினிஷன்ல. ஆனா இந்த செட்டு அகெயின் கண்டெய்ன்ட் இன் ஹோல் செட்டாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாச்சும் இந்த 1 2 3 இருக்குல்ல, இந்த 1 2 3 அகெயின் 1 2 3ங்கிற ஒரு ஹோல் செட்டுக்குள்ளார தான் இருக்கு. இதுவும் வந்துட்டு ஒரு சப்செட் தான் அப்படிங்கிறத நீங்கள் லாஜிக் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்குறப்ப இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு இன்டெப்த்தான விஷயம். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வர நீங்கள் சால்வ் பண்ண இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் இது அதாவது சொல்லிட்டாலே ரியல் அனாலிசிஸ் வந்துட்டோம்னா ரியலை விட காம்ப்ளெக்ஸ் இன்னும் மோசமாக இருக்கும். ரியல்னாலே நம்ம ஆக்சுவல் பார்வையிலேருந்து இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் எல்லாமே அட்வான்ஸ்டு லெவல் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் லெவல் கிடையாது. பேசிக் லெவலில் தான் நம்ம டைரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் அல்ஜிப்ராலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ நம்ம வந்து கோஷன் குரூப்னு பார்ப்போம், அது ஏதோ டிவிஷன் மாதிரி இருக்கும். ஆனால் அது கரெக்டான டிவிஷன் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ், நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக போயிட்டு இருக்கோம், அட்வான்ஸ் லெவல் மேத்தமெட்டிக்ஸில் போயிட்டு இருக்கோம். அதனால எக்ஸும் கண்டெய்ன்ட் இன் எக்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான தியரிஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏ சிகல்ஸ் டு எக்ஸ், அதாச்சும் நான் 2 செட்டை எடுத்துக்கிறேன். இப்போ ஏ வந்துட்டு 1 3ன்னு எடுத்துப்போமே, இங்கே 1 2 3ன்னு இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டால் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கிடையாது? ஏன்னா இங்கே வந்து 2 இல்லை. இன்கேஸ் 2 இருந்துச்சுன்னா இது வந்துட்டு நம்ம சொல்லலாம் இது வந்து ஏவும் எக்ஸும் ஈக்குவல் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த டெஃபினிஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸில் கண்டெய்ன்டாக இருக்கு, ஆனால் எக்ஸ் ஏக்குள்ளார் இருக்கா? இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அப்போ 1 2 3ன்னு இருந்தால் மட்டும்தான், அதாச்சும் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஏவும் எக்ஸுக்குள்ளார் இருக்கும், எக்ஸும் ஏக்குள்ளார் இருக்கும். அப்போ அது ரெண்டும் ஒன்றுக்குள்ளார ஒன்று கண்டெய்ன்டாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படி கண்டெய்ன்டாக இருந்துச்சுன்னா ஏ சிகல்ஸ் டு எக்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா ஏ சிகல்ஸ் டு எக்ஸ் வராது. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போவோம். நெக்ஸ்ட் பவர் செட் பி ஆஃப் எக்ஸ். இது வந்துட்டு ஒரு சூப்பரான செட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பவர் செட் தான் இருக்கிறதுலேயே பெரிய செட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் அப்படியே பவர்ஃபுல் கை. அதாச்சும் பவர் செட்னா எங்கிட்ட பெரிய பலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பவர் செட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பவர் செட்டுக்கு ஏன் சார் இவ்வளோ பெரிய பவர் வந்துச்சு அப்படின்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய டெஃபினிஷனை பாருங்க. செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரிஜினல் செட்டை விட இவன் வந்து பல மடங்கு பெரியவனாக இருப்பான். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்களே வாலிக்கு வந்து எதிரியோட பலத்துலேருந்து 3 மடங்கு பலம் அவருக்கு கிடைக்குங்கிற மாதிரி பவர் செட்டுக்கு 3 அது வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸாக க்ரோ ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செட்டோட கண்டிஷனை பொறுத்து, அந்த செட்டோட கார்டினாலிட்டியை பொறுத்து. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன கதை தான் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். வழக்கமாக நம்ம எடுத்துக்கிட்டதை எடுத்துப்போமே. எக்ஸ் இஸ் டு 1 2 3. இதுல வந்து 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. எக்ஸ் கிட்ட இருக்க கார்டினாலிட்டி மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இது வந்து ஃபைனைட் செட். நம்ம பார்த்தே சொல்லிடலாம் 1 2 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே இங்க பாருங்க பவர் செட்ல நான் முன்னாடியே சொன்னல எம்டி செட் வந்துருவான், ஹோல் செட் வந்துரும். அதுக்கப்புறம்
1 2 3 1 2 1 3 2 3. ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகி வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்களே பாருங்க, இந்த இடத்துல நமக்கு 3 தான் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட்ஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3 எங்க இருக்கு, 8 எங்க இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பவர் செட் தான் இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான செட், ரொம்ப பெரிய செட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன் ஜெனரல் a finite set of n has power set. இதை பேஸ் பண்ண MCQs வந்து நம்ம கேட்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x is equals to 1 2 3 கொடுத்துட்டாங்க. பவர் செட்டோட வேல்யூ என்ன? இப்போ உதாரணத்துக்கு இதே வந்துட்டு இங்கே 3 இருந்துச்சு, நம்ம ஈஸியாக பிரிச்சிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 5 தாண்டிட்டாலே நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய எலமெண்ட்ஸ் வரும். ஏன் அப்படின்னா 2 power 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த ஃபார்முலா தான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இப்போ வந்து n-க்கு வந்து 5 10 15 எது வந்தாலும் நம்ம இப்போ 2 power n-ல எத்தனை பவர் செட் இருக்கும், எத்தனை சப்செட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. ஓகே, ஆனால் எதனால் இங்கே வந்து 2 power n-ன்னு எடுத்துக்கணும், எதுக்காக அந்த நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னொன்றுத்துக்கும் நான் சப்செட் எடுக்கிறப்ப 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாச்சும் ஒன்று நான் ஒன்றை எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். இதே மாதிரி தான் 1க்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 2க்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாச்சும் நான் எடுத்துக்கிற செட்டில் சப்செட்டில் டேக் இட் ஆர் டோன்ட் டேக் இட், டேக் இட் ஆர் டோன்ட் டேக் இட் அப்படிங்கிற பாசிபிலிட்டி. இப்போ வந்து எம்டி செட் ஃபர்ஸ்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லாத்துக்குமே நான் டேக் இட் ஆர் டோன்ட் டேக் இட் பெருத்தேன்னா எல்லாமே டோன்ட் டேக் இட்ல வந்துடும். அதுக்கப்புறம் 1 நான் வந்து டேக் இட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நான் டேக் இட் பண்ணிட்டேன். அப்போ 1 3 நான் டோன்ட் டேக் இட். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் 2 into 2 into 2 அப்படின்னு எடுத்தோம்னா 8 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜெனரலைஸ்டு ஃபார்முலா 2 power n இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான், நீங்கள் வந்து மறக்காமல் பை ஹார்ட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் சேவர் வந்துட்டு இந்த 2 power n. அதனால தான் இதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கவுண்டபிள், அன்கவுண்டபிள் அண்ட் கார்டினாலிட்டி. இதுவும் வந்துட்டு சூப்பரான ஒரு டாபிக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்ம டெப்த்தாக டெஃபினிஷன், மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் பேஸ் பண்ணி போயிடுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கவுண்டபிள் வெர்சஸ் அன்கவுண்டபிள் செட்ஸ் அண்ட் கார்டினாலிட்டி. இப்போ வந்து கவுண்டபிள் கதைக்கு வருவோம். இப்போ கவுண்டபிளுக்கு நம்ம ரியல் லைஃப்லேருந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை செய்வாங்க. கொழுக்கட்டை எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சி அதை வந்து ஃபைனாக அரைச்சி நல்லா தூளாக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நமக்கு ஸ்டஃப்லாம் வச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து சூப்பரான ஒரு கொழுக்கட்டை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து ஒரு 100 செஞ்சுட்டு 10 ஒரு பையில் போட்டு இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து கவுண்டபிள். இதுவே இல்லைப்பா பச்சரிசிலாம் வேண்டாம், நம்ம ஆளுக்கு ஒரு 50 அரிசியை மட்டும் எண்ணி கொடுத்துருவோம், இந்தாப்பா இதில் வந்து ஒரு 500 அரிசி இருக்கு, நீ எண்ணி ஒரு 50 அரிசியை எடுன்னு சொன்னால் நம்மளால கடுப்பாய் திட்டிடுவோம். அதனால தான் நமக்கு வந்து அந்த அன்கவுண்டபிள் திங்ஸ், இதுவே சர்க்கரை எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான ரொம்ப சின்ன சின்ன கிரானுல்ஸாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டைரெக்டாக வந்துட்டு நம்ம எண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது அன்கவுண்டபிளில் வரனால தான் நம்ம சில யூனிட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கணும். கிலோகிராமுங்கிற மெஷர்மெண்டல் யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் இப்போ அரிசி, சுகர் அது எல்லாமே அன்கவுண்டபிளில் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்டபிள்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு திங்ஸ் மேட் பண்ணிட்டோம், ஒரு ப்ராடக்டா உருவாக்கிட்டோம்னா அதெல்லாம் நம்ம வந்து கவுண்டபிள் பண்ணலாம். ஆனால் இந்த ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப அதை நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. இந்த லாஜிக் மனசில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் தான் நம்ம ரியல் லைஃப்பில், அதாச்சும் மேக்ஸ்லையுமே மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷனுமே இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கே புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் வெர்சஸ், அதுக்கப்புறம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்டபிள் செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் டிஃபால்ட்டாக இதில் வந்து ஃபார்ம் ஆகாத நீங்கள் வந்து கவனிக்க முடியும். அதுவே அன்கவுண்டபிளில் அந்த மாதிரி சீக்வன்ஸில் அப்படியே சறுக்கிட்டு போயிடும். ஓகே, அப்படியே சர்ன்னு போயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸ் பில்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கவுண்டபிள். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டெஃபினிஷன் இப்போ காமிக்கிறேன்.
So first thing my dear friends, a set is countable if it is finite. அது வந்து finite இருக்கணும். அதுக்கப்புறம் can be put into one-to-one correspondence with the natural number n. இது ரெண்டும் இருக்கணும் my dear friends. இப்போ countable first வந்துட்டு finite இருந்துச்சுன்னா அது வந்து countable my dear friends. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், அப்போ இன்ஃபைனைட்டா இருக்கிறது எல்லாமே அன்கவுண்டபிளா சார் அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுக்காக தான் செகண்ட் பாயிண்ட் my dear friends. ஃபர்ஸ்ட் வந்து a set is countable if it is finite. ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா அது கவுண்டபிள், எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆர் முக்கியமான ஒரு விஷயம் my dear friends, can be put into one to one correspondence. one to one correspondence னா என்ன? one to one as well as on to. அப்ப bijection mapping my dear friends. bijection mapping இருந்தாலும் அதாச்சும் bijection mapping வெறுமனே இருக்கக்கூடாது, நேச்சுரல் நம்பர்ஸ் கூட இருக்கணும். ஏன் சார் நேச்சுரல் நம்பர்ஸ் கூட இருக்கணும்? நேச்சுரல் நம்பர் இன்ஃபைனைட், அப்ப அது கூட பண்ணா அது வந்து கவுண்டபிளா மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் நம்பர் வந்துட்டு கவுண்டபிள் செட் தான். அது ஏன் சார் கவுண்டபிள் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இப்போ 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும், 2ன்னு சொல்லிடுவோம். 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் 3ன்னு சொல்லிடுவோம். 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் 5. இது மாதிரி எவ்வளோ இன்ஃபினைட் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் தெரியும், அதனுடைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, அதுக்குன்னு வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே கார் தான் இன்டீஜர்ஸுமே நமக்கு வந்து கவுண்டபிள் செட் தான். இதே கார் தான் ரேஷனல் நம்பர்ஸுமே நமக்கு கவுண்டபிள் செட் தான். ஆனால் இதில் அன்கவுண்டபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் நம்பர்ஸ். ஏன் சார் அன்கவுண்டபிள் அப்படின்னா, 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், யாராவது பதில் சொல்ல முடியுமா? 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் தெரியவே தெரியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரியல் நம்பர்ஸில் நீங்கள் யாரும் 2ன்னு சொல்லிடாதீங்க. 2ன்னு மைண்டில் வந்துச்சுன்னா இப்போவே எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, 2 கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரியல் நம்பர்ஸில், ஏன்னா ரியல் நம்பர்ஸ் வந்துட்டு 1க்கு அடுத்து நம்ம 1.000ன்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து எந்த வேல்யூஸ்னே தெரியாது, என்ன நம்பர்னே தெரியாது. அது அவ்வளோதான். ரியல்னா அப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே, ஏன்னா ரியல் நம்பர்ஸுங்கிறப்ப அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும். ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அதுக்கிட்ட இல்லாத நம்பர்ஸே கிடையாது. நான் நெகட்டிவ் நம்பர்ஸ், நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், எல்லாத்தையுமே கவர் பண்ணும். அதனால வந்துட்டு ரியல் நம்பர்ஸ் வந்துட்டு அன்கவுண்டபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவலன்ட்லி இட்ஸ் எலிமெண்ட் கேன் பி லிஸ்டட். இதுதான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். can be listed in sequence. அந்த டயக்ராம்ல நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எக்ஸாம்பிள்ஸ் n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்டிஜர்ஸ் அண்ட் ரேஷனல்ஸ் ஆர் ஆல் கவுண்டபிள். அதுக்கப்புறம் தி சேம் கார்டினாலிட்டி சைஸ், அதாச்சும் சேம் கார்டினாலிட்டி சைஸ்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு 2 செட் எடுத்துக்கலாமே. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸையும் நம்ம ஜெட்டையும் கூட எடுத்துக்கிட்டு 2த்துக்கு நடுவில் பைஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் செட்னு சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸாம்பிளில் நிஜமாலுமே நேச்சுரல் நம்பர்ஸும் இன்டீஜர்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா சேம் சைஸ் தான். இது வந்துட்டு ஒரு பயங்கரமான டவுட் எல்லாருக்குமே வரும், இந்த நேரத்தில் எப்படி சார் சேமாக இருக்கும்? அதாச்சும் நம்ம வெளிப்படையாக பார்ப்போமே. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0 கூட கிடையாது சார், 1லேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 1லேருந்து அப்படியே போகுது சார், இன்ஃபினைட் வரைக்கும் போகுது. அதுவே இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ், அதாச்சும் அதுக்குள்ளே 0வும் இருக்குது, -1 இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டியும் இருக்குது. அப்போ இது வந்துட்டு இவ்வளோ தூரம் போனால் அதில் பாதி தான் சார் நேச்சுரல் நம்பர்ஸு, இது இப்படி மட்டும் தான் சார் போகும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கான அந்த டவுட்டை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் இருக்குது. இன்டீஜர்ஸ் வந்துட்டு இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்குள்ளார 0, 1, -1, 2, -2 எல்லாமே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படியே போகும். அடுத்து இன்டீஜர் 0, 1, -1 இது வந்து மாறி வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுகிட்ட எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் n/2 if n is even -n-1/2 if n is odd. அப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா இதில் இருக்க எல்லாமே இதில் இருக்க மேப் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன படித்தோம் போன ஸ்லைடில், இஃப் தேர் இஸ் அ பைஜெக்ஷன் பிட்வீன் தெம். ஆக்சுவலாக பைஜெக்ஷன் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ 2 செட் இப்படி இருக்குன்னா எல்லாமே மேப் ஆகிருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1-to-1 மேப், ஆன் டு மேப், அதுவுமே நம்ம படிக்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேப்பிங், அதுதான் லாஸ்ட் செக்ஷன். இப்போ இங்கே 1, 2, 3 இருக்குன்னா இங்கே என்ன எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே 1, 2, 3 இந்த இடத்துல வந்து x,
ஒய் இசட்ன்னு இருக்குன்னா எல்லாத்தோடையும் மேப் ஆகிருக்கணும். இங்கேயும் எந்த ஒரு வேல்யூ விட்டுருக்கவே கூடாது. இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இப்போ ஏ இருக்குன்னா ஏ மேப் ஆகாமலாம் இருக்கக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆகிருக்கணும். இதுலேருந்து இது ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கணும். அதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்துட்டு ஆகிடக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆகிட்டாலும் இது வந்து பைஜெக்ஷன் மேப்பிங்கில் வராது. அப்போனா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், ரெண்டு செட்டுக்கான கார்டினாலிட்டி சேமுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இதுதான் வந்துட்டு பைஜெக்ஷன் மேப்பிங். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த மேப்பிங் நம்ம வந்து பேர் பண்ணோம்னா எல்லா எலமெண்ட்டுமே நம்ம ஜெட்டோட பேர் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் இருக்குது. ஸோ இதனால தான் சொன்னேன், இதுக்கப்புறம் நம்ம எதையுமே வெளிப்படையாக மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. எதுனாலும் சும்மா இறங்கி அடிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெளிப்படையாக பார்த்துட்டு இது எப்படா இது வந்து சேமாக இருக்கும், இந்த டவுட் எல்லாருக்குமே வரும். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப எனக்கு வந்துச்சு, அது எப்படி சேமாக இல்லாமல் போகும் அப்படின்ட்டு. கொஞ்சம் இறங்கி படிக்கிறப்ப நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுது. அப்படி முடிஞ்சிச்சுன்னா ரெண்டுமே சேம் தான். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸும் கவுண்டபிள் தான், இன்டீஜர்ஸும் கவுண்டபிள் தான். ஓகே, இப்போ வாங்க மை டிஃபரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட், சேம் கார்டினாலிட்டி, எவ்ரி எலமெண்ட் பேர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் மை டிஃபரன்ஸ் பேரும் ஆயிருக்கு. அதனால இதை வந்து நம்ம அடிச்சு சொல்லலாம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அன்கவுண்டபிள். இப்போ வந்து அன்கவுண்டபிள்னா என்ன அப்படின்னா, பேசிக்காக இது வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கலாம் அண்ட் நாட் கவுண்டபிளாகவும் இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்த்தோம் இன்ஃபைனைட் செட்டும் கவுண்டபிளில் இருக்குது. அதனால் அன்கவுண்டபிளாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃபைனைட் வந்து அன்கவுண்டபிளுக்குள்ளார வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனைட் செட்னாலே டேரெக்டாக அது வந்து கவுண்டபிள் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு அன்கவுண்டபிளாக இருக்கணும்னா இன்ஃபைனைட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் நாட் கவுண்டபிளாகவும் இருக்கணும். ஓகே, த ரியல் நம்பர்ஸ் ஆர் அன்கவுண்டபிள். நமக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்ச டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் இஸ் நோ வே டு லிஸ்ட் ஆல் ரியல்ஸ். நான் முன்னாடியே சொன்னது தான், 1க்கு அடுத்த நம்பர் என்னன்னு தெரியாது, 0க்கு அடுத்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு 0 பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபினிட் ஜீரோஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வரலாம். அது எத்தனை ஜீரோஸ் வேணாலும் போடலாம். அதுதான் நெக்ஸ்ட் நம்பர் நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இங்கே காரணம். அதாச்சும் நம்ம முன்னாடி அந்த சறுக்கு மரம் காமிச்சல அது மாதிரி அப்படியே சறுக்கிட்டு போயிடும். ஓகே, Cantor's diagonal argument shows R has strictly larger cardinality than n. இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா my dear friends, has strictly larger cardinality than n. இப்போ வந்து நேச்சுரல் நம்பர் இருக்குன்னா அதை விட ரொம்ப பெருசு ரியல் நம்பர்ஸ். அதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென், அதாச்சும் ரொம்ப லார்ஜ் கார்டினாலிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதே கிடையாது, ரொம்ப பெருசுங்கிறத இவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு. அது நமக்கு பார்த்தாலே தெரியும். இவர் வந்து ப்ராப்பர் ப்ரூஃபும் அதுக்கு வந்து கொடுத்தாரு. அதுதான் வந்துட்டு டயகனல் ஆர்கியூமெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு விஷயம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பேரும் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இது வந்துட்டு கேண்டர்ஸ் தியரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸில் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கேண்டர்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் பவர் செட் P of A has strictly greater cardinality than A itself. இதான் நம்ம முன்னாடியே படித்தோம். பவர் செட் வந்தப்பே நான் சொன்னேன், நம்ம செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பவர் செட்டில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதனால தான் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, எந்த ஒரு விதத்துலையும் ஈக்குவல் வரவே வராது. அதனால தான் இவங்க வந்து கிரேட்டர் தன் கொடுக்கல, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தானா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் பர்டிகுலர் சின்ஸ் P of n கரஸ்பாண்ட்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், இதுதான் இப்போ பார்த்தோம், போன ஸ்லைடில் பார்த்தோம். கார்டினாலிட்டி ஆஃப் R வந்து கிரேட்டர் தென் கார்டினாலிட்டி ஆஃப் n இருக்கும். தேர்ஃபோர் R is uncountable. Okay, this implies there are infinitely many sizes of infinity my dear friends. இப்போ இதுதான் வந்துட்டு cardinality of n greater than 2 power cardinality. இதுதான் வந்து பவர் செட். அடுத்து லெஸ் தென் எப்படியும் 6 விட கண்டிப்பாக லெஸ் தென்னாக தான் இருக்கும். அதுதான் லெஸ் தென் டாட் 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 அப்படின்னு போட்டாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேப்பிங் இந்த செட்டுக்குள்ளார வந்துட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் ஃபங்க்ஷன்னா ரியலாகவே மேரேஜ் ஃபங்க்ஷனை காமிக்கிறீங்க, இது எப்படி சார் கதை உள்ளார வரும், இது மேரேஜ் ஃபங்க்ஷன்லாமா சார் வரும் அப்படின்னா கண்டிப்பாக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் மேத்தமெட்டிக்கலாக படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னா எல்லா ரிலேட்டிவ்ஸையும் நம்ம கூப்பிட மாட்டோம்.
ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நமக்கு க்ளோஸாக இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள கூப்பிடுவோம், இல்லைன்னா நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு நம்ம விட்டுட்டும் போயிடுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்டுக்கு. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கும், ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ப்ராசஸிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு அவுட்புட் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த மாவு அரைக்கிற மிஷின் சொல்லுவாங்க. ரைஸ் ஃப்ளார் மாவு வீட்டெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு கோதுமையாக நம்ம கொடுக்குறோம், அது வந்து அரைச்சி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து மாவாக வந்துடுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன். நமக்கு வந்து இந்த சைடு டொமைன் இருக்கும், இந்த சைடு கோடொமைன் இருக்கும், நடுவில் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுதான் மேப்பிங் நமக்கு வந்து பண்ணும். அதை பேஸ் பண்ணி இந்த இன்புட் எது கூட எந்த அவுட்புட் கூட போய் மேட்ச் ஆகுது, மேப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சின்ன சின்ன டெஃபினிஷன் இருக்குது, அது எல்லாமே நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்ப்போம், உங்களுக்கும் புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். இப்போ வந்து அப்பா பையனுக்கு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கும், அம்மா டாட்டர், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ரிலேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வாங்க, இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் let A and B two non-empty sets. இது வந்து ரொம்ப முக்கியம். empty sets எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது my dear friends. Then a function A to B is a rule which associates each element of A. இது வந்து ரொம்ப முக்கியம் my dear friends. Each element of A யூனிக் எலமெண்ட் ஆஃப் பி, அதாச்சும் பி கூட யூனிக் எலமெண்ட்டாக தான் இருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு எலமெண்ட் தான் மை டிஃபரன்ஸ் போகணும், இந்த இடத்துல இருந்து இப்படி இன்னொன்று மேப் ஆகவே கூடாது. இங்கிருந்து இப்படி போகலாம் மை டிஃபரன்ஸ். இப்போ மூணுமே ஒரே கோடொமைனில் வந்து போயிட்டு மேப் ஆகலாம், ஒரே ஒரு வேல்யூவோட ஒரே ஒரு எலமெண்ட் கூட மேப் ஆகலாம், அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. எந்த ஒரு எலமெண்ட்டும் இப்படி ரெண்டாக இப்படிலாம் போயிடவே கூடாது. இப்படி போச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷனே கிடையாது. மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அது போதும் மை டிஃபரன்ஸ். இப்படி போச்சுன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் யூனிக் எலமெண்ட் ஏலேருந்து பிக்கு ஒரே ஒரு யூனிக் எலமெண்ட் கூட தான் மேப் ஆகிருக்கணும். இதுலேருந்து 2 எலமெண்ட் மேப் ஆகிருக்கவே கூடாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது போதும் மை டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ வாங்க, இதுவும் வந்து ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் தான். எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் ஆஃப் y we write y equals to f of x. அதாச்சும் இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை வந்துட்டு இப்படி தான் மை டிஃபரன்ஸ் டினோட் பண்ணுவாங்க. இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன், அதனுடைய ஆன் டு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுக்கான பேசிக் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா y equals to x, அதாச்சும் எக்ஸில் இருக்கிறதும் ஒய்ல இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிராஃப்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் கால்குலஸ் வரப்போ சொல்லித்தரேன். ஏன்னா கிராஃப்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக லேர்ன் பண்ணி உங்களுக்கு அந்த கிராஃபிக்கல் ஐடியாஸ் வருதோ, பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் less than 1 minute 30 secondsல தாம் தூம்னு சூப்பராக சால்வ் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நீங்கள் ஆக்சுவல் ப்ராப்ளம் மெத்தடில் ஃபார்முலா மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் கிராஃப்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறப்ப சப்ஜெக்ட்டுமே பிடிச்சிரும். ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த டயக்ராம் இதே மாதிரி நம்ம நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமும் வரும். பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க ஃப்ரம் ஆர்லேருந்து ஆர், அதாச்சும் எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுனால இது வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், 0லேருந்து தான் போகும். அதனால தான் ரியல் நம்பர்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதுவே இந்த எக்ஸ் ஸ்கொயரோட ஃபங்க்ஷன் இதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா பேராபோலா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வரும், இந்த இடத்துல 0, இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இப்படி வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இதுவே 1 to 1 நான் 1 to 1 வரப்போ சொல்கிறேன். அதுக்கான சில ஷார்ட் ட்ரிக்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே இந்த இடத்துல வந்துட்டு மேப்பிங் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1னா இங்கே 1ன்னு வந்துடும். அதுவே 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 4ஓட மேப் ஆகும். இந்த மாதிரி போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து இன்ஜெக்டிவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன் தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இஃப் டிஸ்டிங்க்ட் இன்புட்ஸ் கிவ் டிஸ்டிங்க்ட் அவுட்புட்ஸ், அதாச்சும் ஒரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, ஸோ இப்படி இருக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 இங்கே இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இசட் எடுத்துக்கிறேன்னா எல்லாமே இப்படி இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் இருக்கலாம், எல்லாமே மேப் ஆகிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது ஒன்றோட தான் மேப் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 2க்கு பதிலாக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி மேப் பண்ணதுக்கு பதிலாக
நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 எடுத்து எக்ஸோட இப்படியும் பண்ணலாம். இது வந்துட்டு ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது 1-to-1 ஃபங்க்ஷனாக கேட்டால் 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல 2 வேல்யூஸ்க்கு எனக்கு வந்து ஒரே அவுட்புட் வந்துருச்சு. இதில் என்ன சொல்லிருக்காங்க, டிஸ்டிங்க்ட் இன்புட்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் அவுட்புட்ஸ் தான் இருக்கணும். இந்த இடத்துல டிஸ்டிங்க்ட் அவுட்புட்ஸ் எனக்கு வரல. அப்போ இது வந்துட்டு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் கதைக்குள்ளார வந்துருவான். இது வந்து 1-to-1 கண்டிஷனுக்குள்ளார வரமாட்டான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவும் கிடையாது. ஏன்னா எல்லா ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 1-to-1 சாட்டிஸ்ஃபை பண்ணல, on-to சாட்டிஸ்ஃபை பண்ணல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். on-to ஏன் சார் பண்ணல அப்படின்னா on-to-ஓட டெஃபினிஷன் பேசிக்காக சொன்னல y = x, அதாச்சும் y-யும் x-ம் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாமே மேப் ஆகிருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேப் ஆகிருந்தால் தான் அது on-to ஃபங்க்ஷன். இந்த இடத்துல 2 இது வந்துட்டு மேப் ஆகலை, ஸோ இதுவுமே on-to ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து into ஃபங்க்ஷனை பற்றியான பேசிக் டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு வந்து கிராஃப் மெத்தட் சொல்லித்தரேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2x கொடுத்துருக்காங்க. 2xங்கிறது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா கிராஃபில் எப்படி சார் நம்ம வந்து 1-to-1 on-to கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டோமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல, அதாச்சும் இந்த கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் வந்து கட் ஆச்சு அப்படின்னா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போன தடவை நான் x² எடுத்தப்ப அதுவும் on-to ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான டெஃபினிஷன் பார்ப்போம். x² மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரும். நான் இப்போ ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், -1க்கும் சரி 1க்கும் சரி 2த்துக்குமே எனக்கு சேம் அவுட்புட் வருது. அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இதுவே நான் வந்துட்டு டொமைனும் கோடொமைனும் ஆறுன்னு எடுத்துக்கிட்டேன்னா on-to ஃபங்க்ஷனும் கிடையாது. on-to ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹோல் கிராஃப் இருக்குல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து on-to ஃபங்க்ஷனுக்கு 2-3 பேர் ஆகுது, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. நான் எங்கே லைன் வரைஞ்சனாலுமே ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சனா இந்த கிராஃபோட ஒரு தடவையாச்சும் கட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆனால் நெகட்டிவ் சைட் கட்டே பண்ணல. ஸோ இது வந்துட்டு on-to ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னுடைய அந்த கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். நானுமே வந்துட்டு இதுக்கப்புறம் டீச் பண்ணி ட்ரை பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ வாங்க அடுத்து சப்ஜெக்டிவ் on-to. இப்போ தான் சொன்னேன், எலமெண்ட் ஆஃப் y இஸ் அன் அவுட்புட் ஆஃப் f. இதை தான் வந்துட்டு y = x சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா x3. இப்போ x3க்கான கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கே நான் லைன் வரைஞ்சனாலுமே இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து on-to ஃபங்க்ஷன் தான் எங்கேனாலுமே. ஸோ இந்த இடத்துல நான் எங்கே லைன் வரைஞ்சனாலுமே இது வந்து கட் ஆகிடும். ஸோ இது வந்து on-to ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேப்பிங் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே எல்லாமே சேமாக இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு நிறையா குவிஸ் பார்ப்போம். ஸோ அடுத்து பைஜெக்டிவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் வந்துட்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நான் வந்து உங்களுக்கு முன்னாடியுமே சொன்னேன், போத் இன்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். இது வந்துட்டு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்துடும். Z2Z இஸ் பைஜெக்டிவ். அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சுன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸும் கார்டினாலிட்டி ஆஃப் ஒய்யும் சேமாக தான் இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 1 2 3னா இங்கே 3 XYZனா 3 எலமெண்ட் எல்லாம் ஒரு தடவை பேரா, அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் குவிஸ் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து குவிஸ் ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 7 8 குவிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ஒரு 4-5 வச்சுருக்கேன், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா if you find it set x has n elements, what is the cardinality of its power set? பவர் செட்டோட கார்டினாலிட்டி என்னன்னா 2n மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு சிம்பிள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். Which of the following set is considered uncountable? எது வந்துட்டு uncountable அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் கவுண்டபிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீஜர்ஸ் கவுண்டபிள், ரேஷனல் நம்பர்ஸ் கவுண்டபிள், ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் அன்கவுண்டபிள். ஓகே, இதுவுமே வந்துட்டு பேசிக் டெஃபினிஷன் தான், அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்ஸ் தான். Cantor's theorem states that for any set A, the cardinality of its power set is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கிடையாது, லெஸ் தேன் த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ. ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் சி. நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்.
அடுத்து a function f a to b is called இன்ஜெக்டிவ். இது வந்துட்டு எப்போ இன்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி எலமெண்ட் இன் பி இஸ் ஹிட் பை அன் எலமெண்ட் இன் ஏ. இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு சப்ஜெக்டிவ்க்கு வரும். டிஸ்டிங்க்ட் இன்புட்ஸ் கிவ் டிஸ்டிங்க்ட் அவுட்புட். ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் எக்ஸாம் ஹாலில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டொமைன் அண்ட் கோடொமைன் ஆர் த சேம் சைஸ். டொமைனும் கோடொமைனும் சேம் சைஸாக இருக்கணும் அப்படின்னா தேவையில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்ஜெக்டிவ்க்கு தேவையில்லை, இதுவே பைஜெக்டிவ்க்கு தேவை. இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக சொல்ல போனால் 1 to 1 கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன, ஃபார் எனி இன்புட் அது வந்துட்டு ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து y = 5ன்னு எடுத்துக்கிட்டேன்னா நீ என்ன இன்புட் வேணாலும் கொடுங்களேன், அப்படியே இதுக்கு பேரலாக ஒரு லைன் போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதுதான் 5னா 0க்கு 5, 1க்கு 5, 2க்கு 5, இன்ஃபினிட்டிக்கு 5, அதே -1 -2 எல்லாத்துக்குமே 5. நமக்கு வந்து 1 to 1னா ஒரே ஒரு டிஸ்டிங்க்ட் அவுட்புட் தான் இருக்கணும். இது வந்து ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு 1 to 1ல வரவே வராது, நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க தேவையில்ல. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். வாட் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரூவ் த 2 இன்ஃபினிட்ஸ் ஹேவ் த சேம் கார்டினாலிட்டி? அதாச்சும் 2 இன்ஃபினைட் செட்டுக்கு சேம் கார்டினாலிட்டி இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. both sets must be subset of R. நம்ம எடுத்துக்கிற எல்லா செட்டுமே subset of R தான். ஸோ அந்த கண்டிஷன் எடுத்துக்கவே முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். there must exist a bijection between them. இதுதான் கரெக்டான ஆன்சர். பார்த்தோன்னு நம்ம சொல்லலாம் both sets must be countable. அது வந்துட்டு சேம் கார்டினாலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்டபிளாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. one set must be a subset of the other. அதுவுமே நெசசரி கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் இருக்கலாம், பட் நெசசரியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, next, section 2, true or false. The set of integers z has strictly larger cardinality than the set of natural numbers. இதுல என்ன சொல்றாங்க, set of integers z has strictly larger cardinality. நேச்சுரல் நம்பர்ஸ் விட நம்ம தான் படித்தோம், ப்ரூஃபும் பண்ணேன். இதை நீங்கள் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்துட்டு என்னை விட பெருசாக தான்ப்பா இருக்குன்னு நினச்சிருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது வந்துட்டு ஃபால்ஸ். ஓகே, நீங்கள் வேணா திரும்ப வந்து ரிவைன் பண்ணி பாருங்கள், ரொம்ப டெப்த்தாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எ ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் போத் இன்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். இது ட்ரூ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எவ்ரி எலமெண்ட் இன் எ செட் ஆஃப் சைஸ் n has 2 choices. இதுதான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா இன்னத்துக்கு இது வந்து டக்குன்னு சொல்லிருக்கலாம். to be in or out of a subset which leads to 2 power n total subsets. ஸோ இதுவும் வந்துட்டு ட்ரூ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லெட் எஸ்பி, இதுலேருந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் ரொம்ப இல்லை, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். லெட் எஸ்பி த செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் whose elements are the digits 0 and 1. அதாச்சும் digits வந்து 0 and 1. let s be the set of all sequences சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் சீக்வன்சஸ். அந்த சீக்வன்ஸ் வந்து 0வையும் 1ஐயும் வச்சு இருக்கு அப்படின்னா அதனுடைய கார்டினாலிட்டி என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல சப்செட்ஸ்ன்னு கொடுக்கல, சீக்வன்ஸ். அதாவது சீக்வன்ஸ்னா இப்போ 0 0 0 1 அடுத்து 0 0 இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே எவ்வளோ பாசிபிள் சீக்வன்சஸ் இருக்குன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ இது வந்துட்டு அன்கவுண்டபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சேம் அஸ் ஆர். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல சீக்வன்சஸ்னு கொடுத்ததுனால தான் நமக்கு வந்து எக்கச்சக்கமாக வரும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்துட்டு 0 1 அப்படி மாற்றி மாற்றி எக்கச்சக்கமாக பண்ணலாம். ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, which of the following statements is false? The union of a countable collection of countable sets is countable. அதாச்சும் which of the following statement வந்து false. So second question, which of the following statements is false? The union of a countable collection of countable sets is countable. இது ட்ரூ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செட் ஆஃப் ஆல் அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ் இஸ் கவுண்டபிள், ட்ரூ தான். அடுத்து எவ்ரி இன்ஃபைனைட் செட் ஹேஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட் சப்செட் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கே தெரியும் பவர் செட்டுக்குள்ளாலே அவ்வளோ இருக்குது. அப்போ இன்ஃபினைட் செட்டுக்குள்ளார கவுண்டபிளாக நிறையா இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் 0, 1, அதாவது ஒரு செட் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து 2 எலமெண்ட் இருக்குது. 2n இஸ் அன்கவுண்டபிள்னு கொடுத்துருக்காங்க. இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபைனைட் செட்டு. இதுவுமே கவுண்டபிள் தான், இதுவும் கவுண்டபிள் தான். அப்போ ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு வர்றது கவுண்டபிள் செட் தான். ஸோ இந்த இடத்துல அன்கவுண்டபிள்
கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு இதுதான் ஃபால்ஸ், அதனால இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். If A is countable set and B is uncountable set, then which of the following must be uncountable இருக்கும்? இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், A இன்டர்செக்ஷன் B. இப்போ வந்து ஏங்கிறது கவுண்டபிள் செட்டு, பிங்கிறது அன்கவுண்டபிள். அப்போ அன்கவுண்டபிள்ல இருந்து ஏ கூட எது இதெல்லாம் மேட்ச் ஆகுதா கவுண்டபிளை நான் எடுத்தேன்னா அந்த செட் எனக்கு கவுண்டபிளாக மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரிமைனிங் இருக்கிற கவுண்டபிளாக நான் உருவி எடுத்துட்டேன்னா எனக்கு அது வந்து கவுண்டபிள். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வராது, அன்கவுண்டபிளில் வராது. அதுவே பி டிவைட்ஸ் ஏ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பி டிவைட்ஸ் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஏங்கிறது ஒரு கவுண்டபிள், பிங்கிறது அன்கவுண்டபிள். அப்போ நான் டிவைட் பண்ணி இருக்கிற கவுண்டபிள் செட்ஸ்லாம் அன்கவுண்டபிள்லேருந்து கவுண்டபிள்லாம் எடுத்துட்டேன்னா again it is uncountable. ஸோ அதில் எனக்கு டவுட்டே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் மை டிஃபரன்ஸ் கரெக்ட். ஸோ மற்ற ரெண்டுமே நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது பார்த்தாலும் நம்ம சொல்லிடலாம் மை டிஃபரன்ஸ் இதுவும் கவுண்டபிள் தான். எஃப் ஆஃப் ஏ இது வந்து டிஃபைன்ட் இல்லை, ப்ராப்பராகவே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி வராது. நமக்கு வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான் மை டிஃபரன்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். According to Cantor's theorem, if mod x, அதாச்சும் coordinate of x வந்து k ன்னு சொல்றாங்க, then the coordinate of the power set p of x வந்து 2 power k my difference, which inequality correctly describes the relationship between a set and its power set for any set x including infinite set. இது நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கார்டினேட்டி ஆஃப் எக்ஸை விட பி ஆஃப் எக்ஸ் தான் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ அவங்க ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஒய் அண்ட் ஜி ஆஃப் ஒய் டென்ஸ் டு இசட் பி டூ ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாச்சும் எஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, எஃப் இங்கே வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்லேருந்து ஜெட்டுக்கு வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன், இந்த இடத்துல எஃப், இந்த இடத்துல வந்து ஜின்னு இருக்கு. ஸோ இது வந்துட்டு இதுக்கு மேப் ஆகுது. அடுத்து இங்கேருந்து இது இப்படி மேப் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜி காம்போசிஷன் எஃப் அப்படி வந்துச்சுன்னா அப்போ ஜி ஆஃப் எஃப், ஜிக்குள்ளார எஃப் வந்துடுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் இன்ஜெக்டிவ், இது வந்து 1-to-1 சொல்கிறாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூ. அப்போ எது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து ட்ரூவாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திங் இங்கே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். 1-to-1 ஃபங்க்ஷன் என்ன, இதில் இருக்க எல்லாமே நமக்கு டிஸ்டிங்க்ட் இன்புட்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் அவுட்புட்ஸ் கிடைக்கணும். இப்போ எஃப்லேருந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு இது வந்து இன்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்லேருந்து இசட் போகிறப்பையும் இது வந்து இன்ஜெக்டிவாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிருக்காங்க, ஜி மஸ்ட் பி இன்ஜெக்டிவ்னு சொல்லிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இது வந்துட்டு இன்ஜெக்டிவாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒய்யும் இசட்டும் வந்துட்டு இன்ஜெக்டிவாக இருக்குது. அப்போ ஒய் இசட்னா எனக்கு வந்து எஃப் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூ. அப்போ வந்து எஃப் எனக்கு டிஃபைனே பண்ணல, ஆனால் எஃப் தான் ஜிக்குள்ளார இப்போ இருக்குது. அதனால தான் இது வந்துட்டு எக்ஸ் டு ஜெட்டுன்னு மாறிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு வெளியில் இருக்கிறத விட உள்ளார இருக்க அந்த எஃப் தான் முக்கியம். இப்போ எஃப் மஸ்ட் பி இன்ஜெக்டிவ், இது வந்து கரெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எக்ஸ்லேருந்து ஒய், இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜி காம்போசிஷனுங்கிறப்ப ஜி ஆஃப் எஃப் இப்படி வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜிக்குள்ளார எஃப் இருக்குது. அப்போ எஃப் இன்ஜெக்டிவாக இருக்கிறதா முக்கியம். இப்போ ஜி இன்ஜெக்டிவாக இல்லைனாலுமே எனக்கு எஃப் இன்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கண்டிப்பாக இன்ஜெக்டிவாக மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே சொல்லிருக்காங்க, ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் எக்ஸ்லேருந்து ஜெட்டுக்கு வந்து இது இன்ஜெக்டிவ் 1-to-1 போகுது. அப்போ 1-to-1 போகிறதுக்கு எது கம்பல்சரியாக வேணும் அப்படின்னா எஃப் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அப்போனா தான் நமக்கு வந்து ஜி ஓவராலாக எடுக்கிறப்ப அது இன்ஜெக்டிவாக மாறிடும். இப்போ நான் வெளியே இன்ஜெக்டிவ்னு எடுத்துக்கிட்டு எஃப் இன்கேஸ் வந்து ஆன்-to-1 இருக்கான், சப்ஜெக்டிவாக இருக்கான் அப்படின்னா 1-to-1 கண்டிஷன் எனக்கு வராது, அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. எப்பொழுதுமே உள்ளார இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அதனால எஃப் மஸ்ட் பி இன்ஜெக்டிவாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜி வந்து இன்ஜெக்டிவாக இருக்கணுங்கிற தேவை இல்லை. எஃப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜியும் வந்து வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்துட்டு கரெக்டாக 1-to-1 மேப் பண்ணேன்னா அடுத்து இதுலேருந்து எனக்கு போகிற மேப்பிங்குமே
கரெக்டாக எனக்கு வந்து 1 to 1 தான் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எஃப் வந்து உள்ளார இருக்கான், ஜி குள்ளார இருக்கான். அப்போ இன்டைரக்டாக இவன் இதை புஷ் பண்ணிடுவான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலனா வழக்கமாக சொல்கிறதா கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஓகே, போத் எஃப் அண்ட் ஜி மஸ்ட் பி இன்ஜெக்டிவ். ரெண்டுமே இன்ஜெக்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜி வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், எஃப் வந்து நம்மளை மாற்றிடும். அதனால் எஃப் இன்ஜெக்டிவாக இருக்கிறதா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜி மஸ்ட் பி சப்ஜெக்டிவ். ஜி வந்துட்டு சப்ஜெக்டிவாக இருந்தே ஆகணும் கிடையாது. ஜி சப்ஜெக்டிவாக இருக்கலாம், இன்ஜெக்டிவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நமக்கு எஃப் தான் கண்டிப்பாக இன்ஜெக்டிவாக இருக்கணும். இது இன்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு மாறாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நமக்கு எஃப் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எஃப் கரெக்டாக இல்லைனா தான் இந்த இடத்துல பிரச்சனை. ஏன்னா ஜி குள்ளார எஃப் தான் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்துட்டு ஈஸியான கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டாங்க, அப்போ கவுண்டபிள். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலுமே சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வியூஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். ஸோ மறக்காமல் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் பாய், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.